ஆகாஷ் படுகொலையை கண்டித்து நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த ஆர்ப்பாட்டத்திலே சாதி கடந்து மதம் கடந்து இந்த படுகொலையை கண்டிக்க வருகை தந்திருக்கும் எனது தமிழ் சொந்தங்கள் அனைவரையும் வரவேற்று நான் சார்ந்திருக்கும் தமிழர் விடுதலை களத்தின் சார்பாக சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையிலே ஆகாஷ் என்ற இளைஞர் படுகொலையை வன்மையாக கண்டிக்கிறோம். காவல்துறையில் நல்ல காவல்துறையும் இருக்கிறார்கள், சில சமூக விரோதித்தனமான செயல்படக்கூடிய காவல்துறையும் இருக்கிறார்கள். சமீபமாக பாளையங்கோட்டையிலே நீங்கள் நிறைய சுவரொட்டி பார்த்துருக்கலாம். இந்த பாளையங்கோட்டையில சிங்கம் போல எந்த கட்சியை சார்ந்தவனும் எந்த அரசியல்வாதிகளை சார்ந்தவர்களும் அவர்கள் நினைக்கக்கூடிய விஷயத்தை நடத்த விடாமல் ஏழை எளிய மக்களுக்காக உழைத்த காவல் ஆய்வாளர் ராமையா அவர்களை நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறது. அதே போல இதே பாளையங்கோட்டையில ஏசியாக பணியாற்றிய மாதவன் நாயர் அவரையும் இந்த இடத்திலே நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறது. ஏன்னு சொன்னால் தொடர்ந்து பல்வேறு சாதிய படுகொலைகள், கந்துவட்டி கொடுமைகள், மக்களுடைய நிலங்களை அபகரித்தல், இது போன்ற விஷயங்கள் நெல்லை மாவட்டத்திலே தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அதையெல்லாம் முறியடித்தவர் ராமையா காவல் ஆய்வாளர் என்பதை இந்த இடத்துல நான் நினைவு கூட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அதுபோலதான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காவல் ஆய்வாளர்கள் மற்றும் உயர் அதிகாரிகளும் அவர்களைப் போல செயல்படுகிறது என்றுதான் நம்ம சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அங்க யாரும் உங்க போலீஸ் வந்து எங்களுக்கு பரம்பரை எதிரிகளா அவங்க கிடையாது. காவல்துறைகள் எளிய மக்களிடத்துல உங்களுடைய வீரத்தை காட்டுறீங்க, சாமானிய மக்கள் மத்தியில உங்க வீரத்தை காட்டுறீங்க. இதே திருநெல்வேலி மாவட்டத்துல எத்தனை இடத்துல கஞ்சா விற்கிறாங்க, எத்தனை இடத்துல காலையில பிளாக்ல சரக்கு ஓட்டுறாங்க, எத்தனை இடத்துல இரவு கண்ணமன் அடிக்கிறாங்க, எல்லா விஷயமும் காவல்துறைக்கு தெரியும். உங்களுடைய வீரத்தை அங்கே காட்டுங்கள். எத்தனை பேர் ஜாதிய சின்ன பசங்க கூட ஜாதி ஊட்டி, இப்ப நாங்குநேரில் நடந்துச்சு ஒரு படுகொலை, 2 பேரும் சின்ன சின்ன பசங்களை ஊட்டி நிறைய பேரை ஒரு 10க்கு மேற்பட்டவங்களை வெட்டி இருக்கிறாங்க. அப்ப அந்த மாதிரியானவர்கள்ட்ட உங்களுடைய வீரத்தை காட்டு. உண்மையிலே நீங்க சில விஷயங்களை உள்வாங்கி சரியாக நடத்தினால் திருநெல்வேலி மாவட்டத்தில் எந்த ஒரு படுகொலைகளும் இதே போல சாதாரணமாக இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய படுகொலைகளும் நடக்க இருக்காது. இது தவிர தேவேந்திர வேளாண் சமூக மக்கள் பாதிக்கப்பட்டால் காவல்துறையோட பார்வை ஒரு விதமாக தான் இருக்கு. எப்படி பார்க்கிறேன்னா, அருகில் இருக்கக்கூடிய அழகியபாண்டி கிராமத்துல சகோதரர்கள் 2 சமூகத்தை சார்ந்த சகோதரர்கள் கைகளை பாயிருக்கு. அவங்கள பேசிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு தரப்பு என்ன செய்யுது அப்படின்னா, அந்த தரப்பை அருவாளை கொண்டு வெட்டி இருக்கிறாங்க. வெட்டுப்பட்டு ஆஸ்பத்திரியில உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கான். அவன் மேல வெட்டு பட்டம் மேல ஒரு வழக்கு, வெட்டு பட்டம் மேலதான் அதிகமான வழக்க காவல்துறை பதிவு செய்யுது. அப்ப இங்க எப்படி பார்க்கப்படுது அப்படின்னா, எளிய மக்களுக்கு ஒரு நீதியும் பிற மக்களுக்கு ஒரு நீதியுமா தான் நீங்க கண்ணாட்டமா பாக்குறீங்க. அதை தான் நாங்க சொல்ல வரோம். அது போலதான் பரப்பாடியார்கள் தாமரகுளம் கிராமத்துக்குள்ள ஒரு கும்பல் அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களையும் மகளிர்களையும் பெண்கள் கூட பார்க்காம அடிச்சு ரத்தம் காயங்களா இருக்காங்க. அவங்க ஹைகோர்ட்டை சேர்ந்து ஒரு போராட்டத்தை அறிவிக்கிறாங்க. இவர் தொடர்ச்சியான ஒரு தாக்குதல் நடத்திருக்காங்க, அவங்கள வழக்கு பதிவு செய்யுங்கன்னு சொல்லி. ஆனா அங்க அடிபட்டவங்களையும் நீங்க வழக்க போட்டு தொடர்ந்து இங்க பாதிக்கப்படக்கூடிய நபர்கள் மதியும் உங்களுடைய வழக்கு போடப்படுதுங்கிறத இந்த இடத்துல நான் தெரிவிக்கிறேன். ஏன் அப்படின்னா, அப்பதான் இந்த கோர்ட்ல போய் 2 பேரும் காவல்துறை சரி நாளைக்கு உடனே அந்த வழக்கு பெயரும் அப்படிங்கிறதுக்காக தான். அப்ப தொடர்ந்து ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்காக தான் காவல்துறை இயங்குகிறதா அப்படிங்கிற ஒரு கேள்விகளுக்கு வருது. பல்வேறு விஷயங்களை பேசலாம் வந்தோம். ஆனா இங்க நம்ம உறவுகள் எல்லாரும் தெளிவாக பேசியிருக்கிறாங்க. அதனால நான் சார்ந்திருக்கும் தமிழர் விடுதலை களத்தின் சார்பாக இந்த ஆகாஷ் படுகொலையை மிகவும் கண்டிக்கிறேன். அது மட்டுமல்ல, தொடர்ந்து தென் மாவட்டம் நடக்கூடிய சாதிய பிரச்சனைகளுக்காக முன்னின்ற தமிழர் விடுதலை களத்தின் தலைவர் ராஜ்குமார் அவர்கள் மீது 2016 இதே காவல்துறை அவர்களை வழக்கு பதிவு செய்து எதுக்கெடுத்தாலும் இவர்கள் முதலாளர் நிற்கிறாரு, பிரச்சனையை பேசுறாரு. ஒரு படித்த வழக்கறிஞர் எளிய மக்களுக்காக நடத்தக்கூடிய அநீதிக்கு எதிராக நின்ற அவர் மீது இதே காவல்துறை
சமூகம் கிடையாது. இவரை வழக்கில் பதிவு செய்தால் எல்லாம் அந்த வழக்கு ஒரு சமூகத்துக்கான வழக்கு. அப்ப இரு சமூகம் மோதலுக்கு உண்டாகணும், இவருக்கு பகையை ஏற்படுத்தணும் சொல்லி இதே காவல்துறை அந்த வழக்கை பதிவு செய்து, அப்ப ஒரு படித்தவர்களும் இந்த சமூகத்தை வளர்ச்சி எடுத்துக் கொண்டு வரக்கூடிய சமூக செயல்பாடுகள் மீதும் நீங்கள் பொய் வழக்கு பதிவு செய்தால் இவர்களுக்கு யார் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய நீதி யார் பெற்று தருவார்? யார் தருவார்? எளிய மக்கள் காவல் நிலையத்துக்கு வந்தா உடனே நீங்க எழுதி அவங்களுக்கான நீதியை பெற்று தருவீங்களா? சொல்லுங்க. தாக்க வைக்கிறீங்க. ஒரு வழக்கறிஞரோடு காவல் நிலையத்துக்கு வந்தால் மட்டும்தான் அவனுக்கான நீதி அங்க கிடைக்கும். இல்லை என்றால் யார் பாதிக்கப்பட்டவர் வந்து உங்களுக்கு மனு கொடுக்கிறானோ அவன் மீதே வழக்கு பதியக்கூடிய சூழல் இருக்கிறது சொல்லி எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்த அனைத்து உறவுகளுக்கும் நன்றிகள் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆர்ப்பாட்டம் மீது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் மீது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் மீது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் மீது ஆர்ப்பாட்டம். மனித உரிமைகளை பாதுகாக்க, மனித உரிமைகளை பாதுகாக்க, மனித உரிமைகளை பாதுகாக்க, மக்கள் உரிமைகளை பாதுகாக்க, தமிழக மக்கள் நடத்துகின்ற, தமிழக மக்கள் நடத்துகின்ற ஆர்ப்பாட்டம் மீது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். மனித உரிமைகளை பாதுகாக்க, மனித உரிமைகளை பாதுகாக்க, மக்கள் உரிமைகளை பாதுகாக்க, மக்கள் உரிமைகளை பாதுகாக்க, தமிழக மக்கள் நடத்துகின்ற, தமிழக மக்கள் நடத்துகின்ற ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். கண்டிக்கின்றோம், 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 கண்டிக்கின்றோம். ஆனா மதுரை ஆகாஷ் தெளிசி மதுரை கண்டிக்கின்றோம், நானா மதுரை ஆகாஷ் தெளிசி மதுரை கண்டிக்கின்றோம், 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 கண்டிக்கின்றோம். ஆகாஷ் தெளிசினை அடித்துக் கொன்ற, ஆகாஷ் தெளிசினை அடித்துக் கொன்ற காவல்துறையை கண்டிக்கின்றோம், காவல்துறையை கண்டிக்கின்றோம். ஆகாஷ் தெளிசினை அடித்துக் கொன்ற, ஆகாஷ் தெளிசினை அடித்துக் கொன்ற காவல்துறையை கண்டிக்கின்றோம், 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 கண்டிக்கின்றோம். ஆகாஷ் தெளிசினை அடித்துக் கொன்ற, ஆகாஷ் தெளிசினை அடித்துக் கொன்ற காவல்துறையை கண்டிக்கின்றோம். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். சாதி கடந்து மதம் கடந்து, சாதி கடந்து மதம் கடந்து மனிதர்கள் நாங்கள் நடத்துகின்ற, மனிதர்கள் நாங்கள் நடத்துகின்ற ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். சாதி கடந்து மதம் கடந்து, சாதி கடந்து மதம் கடந்து, சாதி கடந்து மதம் கடந்து மனிதர்கள் நாங்கள் நடத்துகின்ற, மனிதர்கள் நாங்கள் நடத்துகின்ற ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். தமிழக அரசு காவல்துறையே, தமிழக அரசு காவல்துறையே சிறைப்படுத்து, 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 சிறைப்படுத்து. ஆகாஷை படுகொலை செய்த, ஆகாஷை படுகொலை செய்த தலைவர்களை சிறைப்படுத்து, ஆகாஷை படுகொலை செய்த காவல்துறை தலைவர்களை சிறைப்படுத்து, சிறைப்படுத்து, உடனடியாக சிறைப்படுத்து. தமிழக அரசு, தமிழக அரசு
தமிழக அரசு காவல்துறையை சீர்திருத்து. ஆர்ப்பாட்டம் மனித உரிமைகளை பாதுகாக்க மக்கள் உரிமைகளை பாதுகாக்க தமிழக மக்கள் நடத்துகின்ற ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் சாதி கடந்து மதம் கடந்து மனிதர்கள் நாங்கள் நடத்துகின்ற ஆர்ப்பாட்டம் இது ஒன்றிணைவோம் அநீதிகளுக்கு எதிராக அடக்குமுறைகளுக்கு எதிராக ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக